அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் 4 பொது அப்படிங்கிற இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமாப்பா? முதல் தலைப்பு இருதிணை. ஒரு தொல்காப்பிய நுட்பா சொல்கிறேன், கவனிங்க. உயர்திணை என்பார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்பார் அவர் இல பிறவே அப்படிங்கிறது தொல்காப்பிய நுட்பாப்பா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர்திணை என்பது மக்களை குறிக்கும், மக்கள் அல்லாத பிற அனைத்தையுமே அஃறிணை என்று சொல்வார்கள். பாடவரி புரியுதாப்பா? உயர்திணை என்பார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்பார் அவர் இல பிறவே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதுல இதை படிக்கிறேன், கவனி. ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை என்றும் வழங்குவர். அதுதான் அவர் சொல்றாரு. அடுத்தது இந்த திணையினுடைய பாகுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல உட்பிரிவுன்னு சொல்லுவோம். திணையினுடைய உட்பிரிவு என்ன அப்படின்னா பால் என்பது. திணையின் உட்பிரிவு தான் பால். எத்தனை விதமான பால் இருக்கு அப்படின்னா 5 விதமான பால்கள் இருக்கு. என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு 5 வகையான பால் பாகுபாடு உள்ளது. அதில் முதல் 3 சொன்ன பாரு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த 3ம் உயர்திணையை சுட்டும். அடுத்து 2 சொன்னோம் இல்லையா, ஒன்றன்பால், பலவின்பால், இந்த 2ம் அஃறிணையினுடைய பிரிவுகள். புரியுதா? மொத்தம் 5 பால். அதுல ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் சொல்லுவோம். அதுல முதல் 3 உயர்திணையினுடைய பிரிவுகள், அடுத்தது 2ம் அஃறிணையினுடைய பிரிவுகள். அதாவது உயர்திணைக்கு ஒரு எக்ஸாம்பிள் முருகன், வேலன், கந்தன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்பாலை மட்டும் குறிக்கக்கூடியது. அடுத்தது பெண்பால், வள்ளி, அமுதா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பாலை மட்டும் குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது பலர்பால், மக்கள், பெண்கள், ஆடவர், இதெல்லாம் பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது அஃறிணையினுடைய பிரிவுகள் 2 சொன்னோம் இல்லையா. ஒன்று என்னப்பா, ஒன்று என்ன சொன்னோம், ஒன்றன்பால், இன்னொன்று பலவின்பால். ஒன்றன்பாலுக்கு எக்ஸாம்பிள் யானை, புறா, மலை, சரியா, வண்டி, இதெல்லாம் ஒன்றன்பாலுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி பலவின்பாலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மாடுகள், ஆடுகள், மலைகள், இதெல்லாம் பலவின்பாலுக்கு எடுத்துக்காட்டுப்பா. சரியா? இப்போ 5 பால் பாகுபாடு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவிடம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மூவிடம் அப்படின்னா என்னன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படி சொல்லுவாங்கப்பா. தன்மை அப்படின்னா நம்ம தன்னை மட்டும் குறிப்பது. முன்னிலை அப்படிங்கிறது எதுக்க இருக்கிறவங்கள குறிப்பது. படர்க்கை அப்படிங்கிறது நம் தன்மையும் முன்னிலையும் இல்லாம இன்னொரு பர்சன், அதாவது தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அவர்களை பற்றி பேசுவது. தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதை பற்றி நம்ம பார்க்க போறோம்ப்பா. அதாவது தன்மை அப்படிங்கிறது தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் அப்படின்னு 2 இருக்கு. அதே மாதிரி முன்னிலையிலையும் முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள் அப்படின்னு 2 இருக்கு. படற்கையிலையும் படற்கை பெயர்கள், படற்கை வினைகள் என 2 இருக்கு. இப்ப தன்மை பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். யான், நான், நாம், யாம், இதெல்லாம் தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் என்னென்ன அப்படின்னா வந்தேன், வந்தோம், இதெல்லாம் தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள், இதெல்லாம் முன்னிலை பெயருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், இதெல்லாம் முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது படற்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை, இதெல்லாம் படற்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி படற்கை வினைகள் வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இதெல்லாம் படற்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்க்க. சரியா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது வலு, வளாநிலை, வலுவமைதி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? அதுல என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனா ஈஸியா இருக்குப்பா. வலு அப்படிங்கிறது தவறு அப்படின்னு அர்த்தம்ப்பா. வலுங்கிறது தவறு. வளாநிலை சரியானது எதுவோ அதுதான் வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவமைதி தவறாக இருந்தாலும் அவளை அப்படியே என்ன பண்றது, ஏத்துக்கிறதுக்கு பேரு வலுவமைதி. அதாவது வலு அப்படிங்கிறது தவறானது,
வளா நிலைங்கிறது சரியானது, வலு அமைதி அப்படிங்கிறது தவறாக இருந்தாலும் அப்படி என்ன பண்றது, ஏத்துக்கிறது. இந்த 3 பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா நிலை எனப்படும். இலக்கண முறையோட பேசுறதும் எழுதுறதுக்கு பேர் என்ன பேரு, வளா நிலைன்னு பேரு. அதை இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இலக்கண முறை இல்லாம இலக்கண முறையை மீறி பேசுறதுக்கு பேரு வலு அப்படின்னு பேருப்பா. சரியா? இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழையுடன் வந்தால் அவை வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளா நிலை எனப்படும். இதற்கு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையை பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியும்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்பா. அதாவது இந்த பக்கம் கொடுக்கறது வலு, தவறானது கொடுத்துருக்காங்க. வளா நிலை, அதுக்கான சரியான விடையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ திணையில சரியா, திணை வலு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. செழியன் வந்தது, செழியன் வந்தது, அதாவது உயர்திணையை சொல்லி அக்ரிணை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாம அப்படி சொல்லக்கூடாது. செழியன் வந்தான் அப்படிங்கிற வார்த்தையை தான் அங்க பயன்படுத்தணும். அது பக்கத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வளாநிலையில கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பால் வலு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்ணகி உண்டான், அதாவது கண்ணகி அப்படிங்கிறது பெண்பால், உண்டான் அப்படிங்கிறது ஆண்பால். சரியா? என்ன வந்திருக்கணும், கண்ணகி உண்டால். கண்ணகி அப்படிங்கிறது உண்டால் அப்படிங்கிற பெண்பால் குறித்து வரணும். அதனாலதான் பால் வலு அப்படின்னு அதை சொல்றாங்க. கண்ணகி உண்டால் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது இடம், நீ வந்தேன், நீ வந்தேன் இருக்கலாமா. நீன்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கவங்களுக்கு சொல்றோம். வந்தேன்னா சொல்லணும், வந்தாய் அப்படின்னு குறிக்கணும். அப்ப இது இடவலு அப்படின்னு பேரு. அடுத்தது காலவலு, நேற்று வருவான், இதுக்கு சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது. நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. வளாநிலை கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது இதுக்கு பேரு இப்ப பார்த்தது வந்து காலவலுன்னு பேரு. அடுத்தது வினாவலு பார்க்க போறோம். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரே ஒரு விரலை காட்டி இது சிறுசா பெருசா அப்படின்னு கேட்கலாமாப்பா. அப்படி கேட்டா அது என்னது, தப்பு தானே. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டலே சரியானது. அதுக்கு பேரு வினாவலுன்னு பேரு. வினாவிலேயே வலு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விடைவலு, கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு தவறுதலான இன்னொரு பதில் சொல்றாங்க. அப்பனா இதுக்கு பேரு விடைவலுன்னு பேரு. வளாநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு என்ன வரணும், கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறான் அப்படிங்கறதுதான் சரியான பதில். சரியா? அடுத்தது மரபு வலுவை பத்தி பார்க்க போறோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுவார்கள். அதாவது தென்னன் தோட்டம்னு சொல்லுவாங்களாப்பா. என்ன சொல்லுவாங்க, மரபுல தென்னன் தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. தென்னம் மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோப்பு என்று தான் கூறுவார்கள். அப்பனா இதுக்கு பேர் மரபு வலு அப்படின்னு பாரு. இப்ப மரபு வலுவா இருக்கு, அதுக்கு மரபு வளாநிலை என்ன, தென்னன் தோப்பு. அடுத்த தலைப்பு வலு அமைதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வலு அமைதி அப்படின்னா என்ன, அதாவது இலக்கண முறைப்படி இல்லைன்னா கூட, தவறா இருந்தா கூட அதை என்ன பண்றோம், ஒரு காரணம் கருதி அதை சரியானதாக ஏற்றுக்கொள்வதற்கு பேரு வலு அமைதி. தப்பா இருந்தாலும் அதை அப்படியே பண்றது, சரியா ஏத்துக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம்ப்பா. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியரால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி ஆகும். இதுல 5 விதமான வலு அமைதிகளை பத்தி சொல்றாங்க. ஒண்ணு திணை வலு அமைதி, பால் வலு அமைதி, இட வலு அமைதி, கால வலு அமைதி, மரபு வலு அமைதி அப்படின்னு 5 வலு அமைதிகளை பத்தி சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் திணை வலு அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம்பா. என் நம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி ஆகும். இங்கே ஓப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொல்லப்படுகிறது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறோம்பா, அந்த மாடை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க பேர் வச்சிருக்காங்க, லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்தால் அவளுக்கு தண்ணீர் காட்டு. அதாவது லக்ஷ்மி வருது, அதுக்கு தண்ணி காட்டுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, லக்ஷ்மி வந்தால் அவளுக்கு தண்ணி காட்டு
மாடை என்ன பண்ணுறாங்க உயர்திணையோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. தப்பாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாங்க அதாவது ஒப்பின் காரணமாக அதை அப்படியே அக்ரணியாக இருந்தாலும் உயர்தனையாக ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது பால் வழுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி ஆகும். அதாவது ஒரு மகள் அவளை எப்படி இருக்கணும், வாடி ராசா தீ வாடி கண்ணா அப்படின்னு கூட்ட, வாடி கண்ணம்மா அப்படின்னு கூட்ட ரைட்டு. ஆனால் இங்கே பண்ணுறாங்க ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பெண் குழந்தையை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு ஒப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்படுகிறது. ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுறாங்க ஆண் குழந்தையா கூப்பிடுறாங்க. இது ஒப்பின் காரணமாக, இதை கூட ஏற்றுக்கிறாங்க. சரியா? அடுத்தது இடவழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்னம்பிக்கையுடன் படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதியாகும். அதாவது மாறன் அப்படிங்கிற நான் சொல்லணும். ஆனா இங்க என்ன பண்றான், இந்த மாறன் அப்படின்னு படர்க்க இடத்துல சொல்றான். அதனால இது என்ன பண்ணுது, இடவழுவமைதி. அப்படியே இருந்தாலும் என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க. இடவழுவமைதி இருந்தாலும் இடத்துல தவறு இருக்கு, அதாவது தன்மை இடத்துல சொல்லணும், அவன் என்ன பண்றான் படர்க்க இடத்துல சொல்றான். அப்படியே இருந்தாலும் என்ன பண்றாங்க அதை ஏத்துக்கிறாங்க. அதுக்குனால இது இடவழுவமைதி. அடுத்தது கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு இது பார்க்கறது ரைட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் எப்படி இருக்கும், நான் ஆக்சுவலி வருவார்னு இருக்கணும். வருவார்னு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார்னு இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம எப்படி இருக்கு, வருகிறார்னு நிகழ்காலத்திலே இருக்கு பாருங்க. அதாவது இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைந்திருத்தல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதும் இல்லை. ஏனென்றால் அவரது வருகையினுடைய உறுதித்தன்மை நோக்கும் போது கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் கண்டிப்பா வரப்போறாரு. அதனால அந்த அதாவது அவர் வருவதனுடைய உறுதித்தன்மையினால அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம்பா. சரியா? அடுத்தது மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் படவேணும் என்று பாரதியார் சொல்றார். அதாவது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் படவேணும் என்றார் பாரதியார். குயில் கூவும் என்பதே மரபு. குயிலுங்கிறது என்ன பண்ணோம், கூவும் என்பதே மரபு. என்ன பண்றாரு, கத்தும் குயிலோசைன்னு சொல்றாரு. குயில் கத்தும் என்பது மரபு வழுவாகும். இங்கே கவிதையினுடைய இடம்பெற்றிருப்பதால் அது மரபு வழுவதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கவிதையில குயிலை கூட கத்துற குயில்னு சொல்றதை கூட நம்ம என்ன பண்றோம், ஏத்துக்கிறோம். ஓகேவாப்பா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்ப்பா. நன்றி, வணக்கம்.